அம்மா ஜானகி, வாங்கய்யா வாங்க. வர சொன்னே அம்மா? ஆமாங்கய்யா, இன்னைக்கு என் தங்கச்சி விஜயாவோட பிறந்த நாள். அப்படியா? அவ பேருக்கு அர்ச்சனை செஞ்சேன். இந்தாங்கய்யா, இந்த விபூதி பிரசாதத்தையும் இந்த 100 ரூபாய் ரொக்கத்தையும் அவ பேருக்கு அனுப்பி வைங்கய்யா. நான் நல்லா இருக்கேன், பணம் வேணுங்கிற போதெல்லாம் எழுது, உடனே அனுப்பி வைக்கிறேன் 2 வார்த்தையும் எழுதி போடுங்கய்யா. ஏமா, போன வாரம் தானே 300 ரூபாய் பணம் அனுப்பிச்சு வச்ச, மறுபடியும் எதுக்கு? என் தங்கச்சி என்ன சாதாரண படிப்பா படிக்கிறா? பட்டணத்துல வக்கீலுக்குள்ள படிக்கிறா. பெரிய பெரிய புத்தகம் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு ஐயா. பணம் காசு இல்லைங்கிற கவலையினால படிப்பு கெட்டு. ஜானகி, உன் தங்கச்சி போறதுக்கு நீ படுற பாடு அவளுக்கு தெரியாதும்மா. எனக்கு தெரியாதுங்களா? என் தங்கச்சி பிறந்த அறையிலேயே எங்க அம்மா குணமாயிட்டாங்க. அதே ஏக்கத்துல எங்க அப்பாவும் கொஞ்ச நாள்ல காலம் ஆயிட்டார். ஏதோ ஆண்டவன் புண்ணியத்திலேயும் எங்க கிட்ட அன்பு காட்டுற உங்க ஆதரவுலையும் நானும் என் தங்கச்சியும் வளர்ந்தோம். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், அவ சின்ன வயசுலயே எதுக்கு எடுத்தாலும் சட்டம் பேசுவான். அதனால அவ ஆசைப்படி அவளை வக்கீலுக்கே படிக்க வைக்கிறேன். அவ படிப்பு முடிஞ்சு பட்டம் வாங்குற வரைக்கும் என் கஷ்டங்கள் எல்லாம் அவளுக்கு தெரியக்கூடாது, இல்லீங்களா? கல்யாணம் செஞ்சுக்கிட்டு குழந்தை குட்டிகளோட ஆலமரமா தழைச்சி செழிச்சு இருக்கவே ஒரு தனி மரமா நின்னு வாழ்க்கை புயல தைரியத்தோட சமாளிக்கிறேன்னா உன் தங்கச்சி ஒருத்திக்காகத்தான் ஆண்டவனுக்கே நல்லா தெரியுமா. உட்காருங்க. போன காரியம் என்ன செய்ய? பணம் கிடைச்சதுங்களா? இல்லம்மா. இல்லையா? ஏயா? உன் தங்கச்சி படிப்புக்காக இந்த வீட்டைய பணம் கடன் வாங்கிட்டோம் இல்லையா? இப்போ மேற்கொண்டு எதுவும் கொடுக்க முடியாது. அப்புறம் நானும் அதோட விடலம்மா. எனக்கு தெரிஞ்சவங்க பலரை கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. ஏன் உங்ககிட்டயே ஏதாவது ஒரு விலை பேசி வீட்டை வித்துட்டா என்ன? என்னம்மா சொல்ற? சாப்பாட்டுக்குன்னு இருந்த நிலத்தையும் வித்துட்ட. இப்போ உனக்குன்னு இருக்கிற ஆஸ்தி இந்த வீடு ஒண்ணுதானேம்மா, இந்த வீடு ஒண்ணுதானே. இல்லையா, எனக்கு எப்போ இருக்கிற ஆஸ்தி என் தங்கச்சி ஒருத்திதான். கடைசி வருஷத்துல பணம் இல்லாம நின்னு போச்சுன்னா இவ்வளவு நாம் பட்ட பாடெல்லாம் வீணா போயிடும். ஒன்னும் யோசிக்காதீங்க. அழியாத சொத்து, அழியக்கூடிய சொத்தை விக்கிறதுல தப்பு இல்ல ஐயா. வீடு என் பேர்ல தான் இருக்கு. தங்கச்சிக்கு மட்டும் தற்சமயத்துக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் ஐயா. ஏம்மா, இதுக்கப்புறமும் உன் தங்கச்சி பணம் கேட்டா என்னம்மா செய்ய? நாளைக்கு ஆக வேண்டியது அவன் பார்த்துக்க வேண்டியது நீங்க பாருங்க ஐயா. சாசனத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நல்லது. விஜயா எழுதி கொண்டது நலம். நீ அனுப்பிய பணமும் கடிதமும் கிடைத்தன, சந்தோஷம். நிற்க இந்த வார விடுமுறையில் நானும் என் ஹாஸ்டலை சேர்ந்த தோழிகளும் உல்லாச பயணம் போகிறோம். வழியில் நம் கிராமம் இருப்பதால் என் தோழிகளுடன் வந்து உன்னை பார்க்க ஆசைப்படுகிறேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை உடனே திரும்புகிறோம். ஐயாவுக்கு என் வணக்கம். மற்றவை நீ. பிரியமுள்ள விஜயா. என்னையா இது? ஒரு வழியா பரீட்சை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விஜயா ஊருக்கு வருவா. அவ சமாதானப்படுத்திடலாங்கிற நம்பிக்கையிலதான் அவளுக்கு தெரியாம வீட்டை விட்டுட்டு. பானு, எங்க அக்காவை பாக்கணும் துடிச்சிங்களே, இப்ப பாருங்க, இதுதான் எங்க அக்கா. என்ன பெத்த அம்மா, வளர்த்த அப்பா, அண்ணன், தம்பி, சொத்து சுகம் உயிர் உடமை எல்லாமே என் தங்கச்சி தான். இல்ல இல்ல, அவளும் எனக்கு எங்க அக்கா தான். விஜயா அக்கா. விஜயா, ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. பானு, எனக்கும் எங்க அக்காவுக்கும் இடையில இருக்கிற கரஸ்பாண்டன்ட், அதாவது கடித பாலம் ஐயா தான். இந்த ஊருக்கு நாங்க புதுசா வந்திருக்கோமா? ஆமாமா, நீங்க எல்லாம் வரப்படுறதாக ஜாலியை சொல்லிச்சு, பாத்துட்டு போலான்னு வந்தோம். சந்தோஷம். அக்கா, உனக்காக சாக்லேட் பிஸ்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். சாப்பிட்டு சாப்பிடு. ஐயோ சாமி, எனக்கு எதுக்கு இதெல்லாம்? நீங்க எல்லாம் வரீங்க, நான் எவ்வளவு பெரிய சமையல சமைச்சு வச்சிருக்கேன். எல்லாரும் வாங்க. அக்கா, உங்க சமையல் ரொம்ப நல்லா இருந்ததுக்கா. இது வரைக்கும் இத மாதிரி நான் சாப்பிட்டதே கிடையாது. ஆமா அக்கா, நீங்க எல்லாம் இப்படி நில்லுங்க, நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன். ஐயா நீங்களே நில்லுங்க. ஐயோ சாமி, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏய் ஏய் அக்கா, விடாத, பிடிச்சு நிறுத்து. என்னக்கா இது இப்படி வெக்கப்படுறீங்க? நில்லுங்கக்கா. ரெடி? கொஞ்சம் கொஞ்சம். இப்ப புடி. ஐயோ சாமி, கண்ணெல்லாம் கூசுதே. இப்ப நானும் அக்காவும். பானு, கம்மா.
அக்கா, அடுத்த மாசம் பரீட்சை முடிஞ்சிரும். நிச்சயமா முதல் வகுப்புல பண்ணி வக்கீல் பட்டம் வாங்கிடுவேன். எனக்கு வேண்டியதெல்லாம் அதுதான்மா. ரிசல்ட் வர்ற வரைக்கும் சும்மா இருக்க வேண்டாமேன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய வக்கீலுக்கு உதவியா இருந்து பிராக்டிஸ் பண்ணலான்னு பிரியப்பட்டேன். அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. நீங்க என்னக்கா சொல்ற? நான் என்னமா சொல்ல போறேன்? உன் இஷ்டப்படியே செய்ய. ஏக்கா, பரீட்சை முடிஞ்சதும் இங்க ஒரு தடவை லீவ்ல வந்துட்டு போட்டுமா? வேண்டாம் வேண்டாம். வக்கீல் பட்டம் வாங்கி அந்த உடையோட தான் நீ என்ன வந்து பாக்கணும். அது வரைக்கும் படிப்புல கண்ணும் கருத்துமா இருக்கணும். தெரியுதா? சரிக்கா. அக்கா, உங்களை பத்தி விஜயா எங்ககிட்ட 1000 சொல்லுவா. அவ்வளவு உண்மைதான்றது இப்ப நேர்லயே பாத்துக்கிட்டு. உங்களை மாதிரி ஒரு அக்கா ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருந்துட்டா போதும். அக்கா, நேராச்சு, நாங்க போயிட்டு வரோம். வரேன்க்கா. போயிட்டு வரோம். வரேன்க்கா. ஐயா வரேன். போயிட்டு வரேன். ஐயா போயிட்டு வரேன். ஐயா, என்ன காப்பாத்திட்டீங்க ஐயா, காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி. என்னம்மா இது? இப்படி ஒரு அக்கா தங்கச்சி பாசத்தை பார்க்கும்படியான ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த உனக்கு நாங்கள்லமா நன்றி சொல்லணும். தாயே, நீ நீடூழி வாழணும். நான் வரேன். நீங்க யாரு? நீங்க யாரு? இந்த வீட்டை பாத்துக்கிறவன். ஐயாவும் அம்மாவும் வெளியில போயிருக்காங்க. அக்கா எங்க? ஓஹோ, நீங்க இந்த வீட்டு சொந்தக்கார அம்மாவுடைய தங்கச்சியா? இப்ப அவங்க எங்க இல்லம்மா, வீட்டை வித்துவிட்டு வேற இடத்து குடி போயிட்டாங்க. அக்கா வீட்டு வித்துருச்சா? எங்க அக்கா எங்க இருக்கு? தெருக்கோடியில இருக்காங்கம்மா. விஜயா, நீ வந்துட்டியா? விஜயா, நீ வந்துட்டியா? விஜயா, அக்கா, அக்கா, விஜயா, அக்கா, எந்த கோலத்துல என்ன பாக்கணுங்கிறதுக்காக இந்த கோலத்துக்கு நீ ஆளானியோ, எந்த உடையில என்ன பார்த்து சந்தோஷம் பண்ணுங்கிறதுக்காக உன்னுடைய துன்பங்களை எல்லாம் நீ சைடுல உன்னுடைய அருமை தங்கச்சி வந்திருக்கு. ஆசை தீர என்ன பாத்துக்கா, பாத்துக்க. விஜயா, நீ வக்கீல் பட்டம் வாங்கிட்டியா? வக்கீல் பட்டம் வாங்கிட்டியா? வாங்கிட்டக்கா. ஆண்டவனே, ஆண்டவனே, நீ ஆசையை நிறைவேற்றிட்ட. என் தங்கச்சி வக்கீலாயிட்ட, என் தங்கச்சி வக்கீலாயிட்ட. அப்பா, அம்மா, நான் மரபொம்மை வச்சு விளையாடிட்டு இருந்த சின்ன வயசுல என் மடியில நீங்க போட்டுட்டு போன உங்க குழந்தைய நானே வளர்த்து ஆளாக்கி வக்கீலுக்கு படிக்க வச்சுட்டேன், வக்கீலுக்கு படிக்க வச்சுட்டேன். அம்மா, அவளை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, அவளை ஆசீர்வதிங்க. அக்கா, என் வாழ்வுக்கு ஒளி கொடுக்கறதுக்காக எரிஞ்சு எரிஞ்சு கருகி போன தியாக தீபமே, என் தெய்வமே, முதல்ல நீதான் என் ஆசீர்வதிச்சு. நல்லா இருமா, நல்லா இரு.
பாத்தியா ஏக்கா, நான் படிச்சு பட்டம் வாங்கினா போதும்னு பரம்பரையா வாழ்ந்த வீட்டை வித்துட்டு இந்த ஓலை குடிசையில வந்து கிடக்குறியே, இது உனக்கே நியாயமா? இல்லம்மா, இதெல்லாம் உனக்கு முந்தையே தெரிஞ்சா படிப்படியோட மறந்துட்டு எங்க அக்கா தான் முக்கியம்னு உங்ககிட்ட ஓடி வந்திருப்பேன். அதனாலதாம்மா உனக்கு தெரியப்படுத்தாம இருந்துட்டேன். ஓஹோ, ஆமா, வீட்டை எப்ப வித்த? ஒரு 5-6 மாசம் இருக்கும். நான் தோழிகளோட இங்க வந்திருந்தேனே, அதுக்கப்புறமா? அதுக்கு முந்தைய. புரிஞ்சுக்கிட்டேன். வீட்டை வித்தது எனக்கு தெரியக்கூடாது, நீ குடிசையில இருக்கிறத பார்த்து என் கூட வந்தவங்க என்ன குறைச்சலாம் நினைக்க கூடாதுங்கிறதுக்காக வீட்டை வாங்கினவங்க கிட்டே போய் பிச்சை கேட்டு அங்கேயே தங்கி இருந்து எங்களுக்கு விருந்து வச்சு அனுப்பி இருக்கு. அப்படித்தானே? என்னம்மா இப்படி எல்லாம் கேக்குற? ஏன் இப்படி பாக்குறேன்? உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? இந்த உலகத்துல நான் பிறந்ததுல இருந்து உங்ககிட்ட பெற்றிருக்கிற கடனையெல்லாம் தீர்க்கறதுக்கு இந்த ஒரு பிறவி போதாம இன்னும் பல பிறவி எடுக்கணுமே, அதுக்கு தெய்வம் மனசு வைக்குமான்னு பாக்குறேன். என்ன பைத்தியம் மாதிரி பேசுற? ஆமாக்கா, என் மேல உனக்கு இருக்கிற பாசம் உன்னை தெய்வம் ஆக்கிடுச்சு, என்ன பைத்தியம் ஆக்கிடுச்சு. தெய்வமும் பைத்தியமுமா நீயும் நானும் காலங்களை எல்லாம் கடந்து யுக யுகமா வாழ்ந்துகிட்டு இருப்போம்க்கா.